கைஸ் இன்னைக்கு என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா சைக்கிள் லாபி கேம் ஆட போகிறோம். இந்த கேமோட முழு பேர் எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து டைட்டிலில் சைக்கிள் லாபி தான் வைக்க போகிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து விஷ் ஹாப்பி பொங்கல் கைஸ், எல்லோரும் பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. இப்போ நம்ம கேம் வர ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் இருக்க, இங்கே தான் ஸ்டார்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் போகிறோம். இந்த கேம் வந்து டைட்டில் வெறும் சைக்கிள் லாபி ரோப்ளாக்ஸ் சைக்கிள் லாபி கேம் பிளே அப்படின்னு தான் போடலான்னு இருக்கேன். ஓகே, ஆனால் இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி விளாண்டுருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ போயிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், சூப்பராக. ஓகே, இப்போ சீக்கிரம் போடுறேன். அடி சைக்கிள் பறக்குது. ஏங்க என்ன இப்படி பறக்குது? இது ஒரு செக் பாயிண்ட் ஏங்க. ஐயோ சைக்கிள் பறக்குது போட்டு அப்படிதான் ஏங்க. அதுக்குள்ளே லெவல் செக் பாயிண்ட் தொட்டுருவாங்க. லெவல் செக் பாயிண்ட் எனக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்படி போகலாம், இப்படி கூட போகலாம். ஐயோ அடிச்சிருமே இது. ஐயோ கொஞ்சம் கேப் விட்டதே, இப்படி அடிச்சிருச்சேன். வெயிட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம 100 போனோம் கைஸ். ஓகே, போனால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே ஐயோ ஏன்டா அப்படி இருக்கீங்க? சீக்கிரம் போட எப்படி பண்ணுறாங்க? வெயிட் பண்ணுங்க. அவசரப்படக்கூடாது. எஸ், எப்படி வந்தாச்சு இந்த இடத்துல? ஐயோ இந்த இடமாங்க, எங்க இந்த இடத்துல யாரா இது? எனி டான் யாரா இவன்? இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். இப்படி அவுட் ஆகிட்டே இப்படி அவுட் ஆகிட்டேன். என்னடா அது கேமரா பக்கு. ஓகே வெயிட் பண்ணி என்னடா இது வேர்ல்டு ட்ரெஸ் தெரியாமல் கை கிளிக் பண்ணி வருது. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படுங்க. எதுக்குமே நம்ம அவசரப்படுங்க. வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த கேம் வந்து 100% போகும், அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம இன்னும் 9 நிமிஷத்துலேயே முடிச்சிருவோம் போல இந்த கேமு. அந்த கேம் நான் வந்து விளாட்ருக்கேன், செம்மையாக இருந்தது. வீடியோ ப்ரோவும் ஆடிக்கிறாரு. டே 23. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, எல்லாம் சொல்கிறாங்களா? இல்லையா அவ்வளோ சரி சீக்கிரம் அடுத்த இந்த மாதிரி சின்ன கேப்லேயே நாங்கள் பூந்து போவோம்டா. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். ஓகே, போட்டு அவ்வளோ ஏங்க இதுதான் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருங்க. அது என்ன பண்ணுறானுங்க? ட்ரோல் பண்ணுறாங்க. எவ்வளோ இதெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்க. அந்த கேமரா பக் ஆகுதுல, எல்லாம் அவன் தான் காரணம். ட்ரோல் பண்ணுறான் மத்தியாடா, ட்ரோல் பண்ணுற உன்னை விட நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்டா. வாய் பேசுனாலே நம்மளுக்கு அதே சமூகம் சரி இருக்காது. அதனால் நம்ம போயிட்டே இருக்கிறது தான். வாய் பேசுகிறான் நம்ம திடீர்னு வந்துடுவோம். நம்ம வாய் பேசுகிறா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கப்பட்டம் கேவப்பட்டம். அதனால் நம்ம வாய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வாழ முடியல. ஓகே சரி. அப்புறம் ஹாப்பி பொங்கல் சொல்ல விடுங்க எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா விஷயம் ஹாப்பி பொங்கல் கைஸ். ரெண்டா அப்படி பண்ணுறீங்க? எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல். நல்லா பொங்கலை கொண்டாடுங்க. நான் வந்து எனக்கு விஷ் பண்ணனா கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்ல வேலை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உழுந்துக்கிட்டே இருக்கேன். இனிமேல்ட்டு வர இதுவெல்லாம் கஷ்டமாக வருது. எதுவுமே அதெல்லாம் ஒழுங்காக பண்ண முடியல. வெயிட் பண்ண ஆசைப்படாது. நோ இது மாதிரி நிறைய இதே மாதிரி காரம் அப்படி இருக்குது. அதுவும் நான் அதோட பிளாக்ஸில் போடுறேன். ஓகே சரிப்பா. நாளைக்கு மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டு, அதுக்கடுத்து காலை பொங்கல், இந்த 3 நாளும் பதிலாக வீடியோ போகிறோம். நல்ல யாருமே எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஜலாச்சாரில் பாருங்கள். ஓகே அவசரப்படுறது எது பண்ணாலும் அவசரப்படக்கூடாதுடா. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து எல்லாம் முடிச்சிடலாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம் கேமை. ஆனால் வந்து 100 இருக்குது, நம்மளால எப்படி முடிக்க முடியும்? ஆனால் நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருந்தாலும் முடிச்சிடலாம் இது இந்த கேமை. என்னடா இது இல்லைங்க வரதெல்லாம் பயங்கர கஷ்டமாக ஆகுது இப்போ. ஐயோ சீரோடு வயசு சைக்கிள் பாருங்க. என்ன ஸ்கின்னை மாற்றவே இல்லையாடா அப்படின்னு கேட்பிக்கலாம். மறந்து போகிறாங்க ஸ்கின்னை.
தமிழில் வந்து எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. அதனால் அந்த கொலாஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டெலீட் பண்ணலான்னு இருக்கேன். தமிழில் ஆச்சு அந்த தமிழ்னு ஒழுங்காக வரமாட்டேங்குது. அது வந்து எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த வீடியோக்கு தமிழ் போடாமலே போட்டுடலாம். அதுக்கு 1 lakh கூட வந்தால் கூட தமிழ் போட மாட்டேங்காதா அப்படி கேட்பேன். ஏன்னா அப்படிலாம் இல்லை, வேணும்னா இல்லைன்னா அப்படி கூட போட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஏன்னா எனக்கு எடிட் பண்ண தெரிஞ்சாதாடா. என்ன இது அவுட்டில் ஒருத்தன் நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணுறான் என்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான் இவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கே இவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை வச்சு போயிடலாம். பையா டேய் நல்ல டெக்னிக்காக யூஸ் பண்ணி கொடுத்துறான். அடப்பா அவனே கீழே வந்துட்டான். ஏங்க நம்ம முன்ன இதில் ட்ரோல் பண்ணா பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு, என் ஃப்ளாக் ப்ரோஷ் விட்டுருந்தேன், தம்பி இந்த மோடை கண்டுபிடிச்சது நான் தான்ப்பா அப்படின்னு. ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ரிப்ளை போட்டேன், ப்ரோ உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. நான் வாட்ச் ஒரு வீடியோஸ் அடிட் போட்டேன்னா ஒரு ரிப்ளையும் அதுக்கு வரல. இப்போ தான் இது ஏதாச்சும் தெரில. சீக்கிரமாக போடா. அப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து என்னென்னா பண்ண போறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்டா அப்படி வெறுப்பேத்துறீங்க? ஐயோ 6 நிமிஷம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே 6 நிமிஷமா? சீக்கிரமாக போ. வெயிட் பண்ண நோ அவசரம் பண்ணிட்டேன். நோ அவ்வளோதான் 45% வந்துட்டாங்களா? 45 வெயிட் பண்ணுறோம். இருங்க நான் வெயிட் பண்ணி அவ்வளோதான் சூப்பர். ஐயோ இதுவாங்க ஏங்க இது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ ஏதாச்சும் 2 வீடியோவாக பிரித்து போடணும் போலையே. இல்லை அப்படிலாம் போட தேவையில்ல, ஒரே நாளில் மொத்த லெவலையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கேம் வேறு இருக்குது கைஸ். கார் அப்படின்னு ஒரு கேம் இதே மாதிரி இருக்குது. ஆனால் அது இதை விட இது அளவுக்கு அது ஃபன்னாக இருக்காது. ஏன்னா இது வந்து இதை விட எவ்வளோ ஃபன்னாக இருக்குது சைக்கிள் அப்படி நம்மளுக்கு அப்படியே இதுவும் ஆயிரம் கைஸ் பயங்கரம் ஃபன்னாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்குது கைஸ் இந்த கேமு. ஆனால் வந்து அந்த கோராபி நான் பார்த்துருக்கேன். அது வந்து அவ்வளோவா அதாவது அவசரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படி கிடையாது, நம்ம எப்போ நம்மளுக்கு இஷ்டம் இருக்கோ அப்போ பண்ணலாம். ஆனால் அந்த கேம் வந்து எனக்கு தெரியாது. அதனால் 7 நிமிஷம் ஆகிடுச்சா? ஐயோ 9 நிமிஷத்துலேயே முடிச்சிடலான்னு நினச்சேங்க நான். அது லாஸ்ட்டில் தான் அப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் போக ரொம்ப கஷ்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரிடா இதில் மட்டும் பார்த்து போட நம்மளை அங்கே அடிச்சு அப்போவி. என்னங்க எனக்கு தெரிஞ்சு 11 நிமிஷம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். இப்போவே கிட்டத்தட்ட வந்து 8 நிமிஷமே ஆக போகுது ரெக்கார்டிங்கில். என்ன ஆச்சுனே தெரியல. வெயிட் பண்ணுறேன். ஏன்டா பண்ணுறீங்க? ஏங்க இப்படிலாம் போகக்கூடாதுங்க. இப்படி ஜம்ப் பண்ணி டேரக்டாக ஜம்ப் பண்ணி போகலாம். இதுவே நம்ம ஜம்ப் ஆப்ஷனே கொடுக்க தேவையில்லை. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஐக்கியூ டெஸ்டரா போடவே இல்லையாடா அப்படி கேட்பீங்க. க்ரோவா கார்டன் அது வந்து என்ன தெரியும், ரோப்ளாக்ஸை டீட் பண்ணிட்டுனால என்னால் போட முடியல. அதனால் ரோப்ளாக்ஸ்லாம் இந்த கேமு போட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டீல மாபு போட்டிருந்தேன். ரோப்ளாக்ஸில் நிறைய போட்டிருந்தேன். என்னன்னா ஃபுல்லாக ரோப்ளாக்ஸ் தான் போட்டுருக்கேன், வேறு என்ன கேமும் வர முடியாடா அப்படின்னு கேட்பீங்க. அது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் நாளைக்கு எதுவும் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் கண்டிப்பாக வரும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 நம்ம பார்ட் 1 தான் இப்போ நிறைய போட்டு எப்போ நவம்பர் மாதம் போட்டோம். இன்னும் எல்லாமே நிறைய பேர் பார்த்துட்டானுங்க ஒருத்தன். ஓகேங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்படி இல்லாமல் நான் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணி அடுத்த ஓகே சீக்கிரமா போட. ஓகே ஐயோ இப்படியாடா கீழே டேய் இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க. இருங்க கைஸ், இது ஸ்கிப் பண்ண முடியுமா அந்த லெவலை? போய் இந்த லெவல் தாங்க இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்க என்ன பண்ண போகிறோம்னா இவன் எப்படி போகிறான் அவனை வரையே நம்மளும் போகும். இவனே அதை தள்ளி விட்டுருச்சு. என்னங்க இது? சீக்கிரமா போடா. ஐயோ இப்போவே இப்போ 9 நிமிஷம் ஆயிடுச்சா? ஐயோ டேய் கொஞ்சம் ஜம்ப் யாரா நீங்க? ஐயோ டேய் பக்கத்தில்
அது சென்டரில் வச்சா கூட பரவாயில்லடா. அது பேர்னா இந்த அடிக்கிறத மட்டும் வைக்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதை அடிக்கிறத வச்சிங்க பார்த்தீங்களா, அவுட் ஆகிட்டே இருக்கே. எப்படா போகிறது இது? நல்லா இருங்க. அதை நம்மளை அடிக்கிறது அதான் பெரிய பயங்க. அடித்து துரத்தி விட்ருது. இப்போ பாருங்க, நம்ம திரும்பி வெளில போய் இப்போ சர்ரு ஸ்பீடில் வருவான் பார். ராக்கெட்லாம் ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஏங்க என்னங்க இது? வீடியோ கூட கட் கூட பண்ண முடியாது. போயிட்டேங்க நான் லைட்டா. என்னங்க போயிட்டேங்க நான். வெயிட் பண்ணுறேன் அவசரப்படுறேன். யாரு வேறடா? புண்ணு ஒரு தடவை தாண்டா தவறும். யாரு இது பண்ணுறீங்க? அவ்வளோதான். சூப்பரு 61 ப்ராக்ரஸ் வந்துட்டோங்க. ஆஹா சூப்பர். ப்ராக்ரஸ் தான் இங்கே இருக்கேன். நான் %% சொல்லிட்டு இருக்கேன். அதில் கவனிக்கவே இல்லை. சீக்கிரம் இப்படி அவுட் ஆகிடக்கூடாது. வாய் விட்டா நம்மளுக்கு வந்து வாய் பேசக்கூடாது. நம்ம அப்படியே வாய் விடக்கூடாது. என்னடா இது? ஓகே 65 சீக்கிரமாக போய் ஆகணுங்க. இப்போ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம். 11 நிமிஷமா? ஓகே சூப்பர். ஏன்டா ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் போட்டுருவாடினே. இப்போ வந்து என்னால் போட முடியலங்க. அப்லோட் ஆகுது. அதனால தான் வீடியோ அவ்வளோ டிலே ஆகுது. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலேயே நம்ம சேனல்லே ரொம்ப பெரிய வீடியோனா இதுதாங்க. எங்கள் அக்கா கூட வந்து இந்த கிளைமேட் பாடல பார்த்தீங்களா? அதுதான் கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம் சொன்னீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். 27 நிமிஷம் அப்படி கொடுத்துட்டு இருந்தோங்க. செம்மையா. ஓகே வெயிட் பண்ணு. ஆகுதே. ஏன்டா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சூப்பர். அப்படிதான். சீக்கிரமா. ஓகே 70 இந்த கேம் வந்து எப்படின்னா சைக்கிள் ஆபின்னு மட்டும் போடுங்களேன். அது ஃபஸ்ட்லேயே இருக்கும். சூப்பராக. கார் ஆபி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கைஸ். இதே மாதிரி கார் ஆபி கேம் இருக்குது. ஆனால் அது போடலாமா வேணாமா? ஐயோ இது வேறு ரொம்ப கஷ்டமான லெவலாச்சுங்க. ஏங்க இது? இதுவா? ஏங்க இந்த அவசரப்படாது. இந்த ஒன் சைடாக போகிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இனிமேல் ஸ்பீடாக பாருங்கடா. இனிமேல் என்னோட ஒரிஜினல் ஆட்டம் இதாண்டான்னு சொல்லி வாய முடியல. இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமானது. இன்னும் சைக்கிள் டயர் வரைக்கும் போகுது. இப்போ சைக்கிள் டயர் இருக்காங்க போச்சுல. எனக்கு அப்போ என்ன தெரியுமா ஃபீல் கேஸ் வந்தது? அப்படியே ஃபோனு இருக்கிற பற்றிலாம் வச்சு ஆடிட்டு இருக்கல. ஃபோனு கீழே விழுந்தா உள்ளார ஃபீல் அந்தளவுக்கு டேஞ்சரஸான கீழே பார்த்தாலே நடுங்குது. ரியல் லைஃப்லலாம் இங்கே பாருங்களேன். நான் கேம்லாம் தான் இப்போ ஆடிட்டு இருக்கேன். கீழே பாருங்கள். இது எவ்வளோ ஆழத்தில் நம்ம வந்து ஆபியில் இருக்கோன்னு. ரோப்ளாக்ஸில் எனக்கு எந்த கேமும் கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருக்கிறதால எதுவுமே வரமாட்டேங்குது. ஸ்டீலிங் கேம்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப பக்காகுது. அதே மாதிரி இந்த கேம் கூட இந்தியன் பைக் டிரைவிங் 3D அந்த கேமும் நம்ம போடலாம். அந்த கேம் நான் கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். சரி அடுத்து வேறு என்ன கேம்னு சொன்னேன்? மைன்கிராஃப்ட் பார்ட் 2 காலை பொங்கல் அன்னைக்கு. இது காலை பொங்கல் அன்னைக்கு இது அது என்னது? இப்போ தான் கேம் சொன்னேன். காலை பொங்கல் அன்னைக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அது மறந்து போச்சே. பேசிக்கிட்டே வந்தால் இப்படி தாங்க. வெயிட் பண்ணுறேன். அவசரம். நோ பட்டு வெயிட் பண்ணு. சாண்டர்ஸ் பார்ட் 2 வேணும். நான் பார்ட் 2 போடலான்னு இருக்கேங்க. அது வந்து ரொம்ப நாள் பார்ட் 2 வந்து ஆக்சுவலாக சாண்டர்ஸ் எல்லாருமே ஒரு சொல்லலாம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்கான கேம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான கேம்ஸும் சாண்டர்ஸில் இருக்குது. அதனால தான் என்னால் போட முடியல. வைசிட்டி பற்றி இருக்கிறதுங்களா? வைசிட்டியில் வந்து பார்ட் 2 இல்லையாடா டெலிட் பண்ணிட்டியாடா அப்படிங்கிறீங்க. ஆமாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் அதுக்கு டெலிட் பண்ணனே தெரியல எனக்கு. என்னாச்சுனே போடவே இல்லைடா. டேய் எவன் த்ரோல் பண்ணுறான்டா. எவன்டா அவன்? டேய் போடவே இல்லைங்க கைஸ். ஆனால் நம்மளை இப்படி பண்ணுறாங்க. சரி வச்சுக்கிட்டு போ. அவ்வளோ சூப்பர். ஐயோ வெயிட் பண்ணுறேன்.
ஜிடிஏ சார் அட்ரஸ் ஓகே இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருது ஜிடிஏ அப்படியே வெயிட் பண்ணுறா. ஏங்க நம்ம இப்படி போகக்கூடாதுங்க. இங்கே பாருங்க நீ ஒட்டில் இருக்குது பார்த்தீங்களா எண்டு இந்த கார்னரு இந்த கார்னர் பக்கம் எண்டு பக்கம் போகும். அப்போ தான் அந்த இதுவும் அடிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்கடா கொஞ்சமாச்சு. நல்ல நாள் அப்போ சீக்கிரமாக முடிச்சிடலாங்க ஏமே. ஏய் இப்படிலாம் உன பண்ணீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் டேய் இன்னும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா? ஐயோ ஏன்னா எப்படி தெரியுமாங்க ஃபீல் இருக்கா 100 ப்ராக்ரஸ் போகிறது சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கே என்ன பண்ணுறதுனே தெரியும். சைக்கிள் எடுத்துகிட்டு இதுவும் 25 கிலோமீட்டர் எப்படியெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஓகே 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 சைட்டு ஓகே எப்படியோ அடுத்தது சைட் அவ்வளோ சைட்டு போட்டு வந்தாச்சு. இப்போ எங்க இதுவும் சைட் போடணுமா? இப்போ எப்படியாவது சைட் போட்டே ஆகணும். சைட் போடுறான் அவ்வளோதாங்க. இது எப்படியா என்னடா என்னங்க இது கேம் திடீர்னு ஸ்டக் ஆகுது. ஐயோ ஒட்டில் இருக்கோம் கைஸ். அந்த ஒட்டில் விழுந்துட்டோன்னா அவ்வளோதான். செக் பாயிண்ட் 89 இன்னும் 11% ப்ராக்ரஸ் தாங்க இருக்குது. இது மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது. நம்ம உடனே டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஷார்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நேற்று போட்டேன். வெயிட் பண்ணுறேன் அது பக்கத்தில் போனேன் பார்த்துக்கலாம் கைஸ். நான் போனேன் அப்படியே என்னாச்சுன்னு தெரில. எவனோ த்ரோல் பண்ணிட்டான். சரிக்கிட்டு விழுந்துட்டேன். எவன்டா அவன் த்ரோல் பண்ணுறது? எவ்வளோ த்ரோல் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் எப்படி தெரியுமா த்ரோல் பண்ணுறதுக்கு ரோபக்ஸ் தேவை. இவனுங்க இருக்க இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரோபக்ஸ் நிறைய வச்சுருக்கானுங்க. எல்லாருமே வந்து எப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? காசு நம்மளுக்கு முக்கியமானது. அவனோட உயிர் தாங்க முக்கியம். நம்ம உயிர் தாங்க முக்கியம். 95% 5 தான். சீக்கிரம் அப்புறம் வந்து ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் கேமு கண்டிப்பாக வரும். பாட்டு பொங்கல் அன்றைக்கி ஸ்கேரி டீச்சர் கேம் போடலாம் தான் இருக்கா. பொங்கல் அன்றைக்கினா நாளைக்கு மைண்ட் கிராஃப்ட்டு பொங்கல் என்னவோ ஏதோ ஒரு கேம் சொன்னேன். இது மறந்து போச்சு. சரி விடுங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன். என்னங்க 98 இருக்கா 100டா என்னடா இது? எஸ் சூப்பர் கேம் தான். எப்படியோ 100 எப்படியோ தொட்டாச்சு. சூப்பர் எப்படியோ நம்ம 100 ப்ராக்ரஸ் வந்து இந்த கேமே முடிச்சாச்சு. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய். அப்புறம் முக்கியமானது அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கைஸ். பாய்.